இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை மூலம் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கடந்த வாரம் சாலமோனுடைய ஒரு ஜெபத்தை நாம் தியானித்தோம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினான். அப்படி ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணின பொழுது ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. அல்லேலூயா. நாம அந்த செய்தியை ஞாபகம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணினார். இந்த ஆலயத்துல உங்க கண் இருக்கணும், உங்க செவி கேட்கணும், உங்க இருதயம் இருக்கணும். நீ ஆலயத்தை முக்கியப்படுத்தி அவர் ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தில் ஜெபம் பண்ணி முடிக்கும் போதே வானத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினி இறங்கிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு, உள்ள போக முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம தியானித்தோம். இன்றைக்கும் இன்னொரு சாலமோனுடைய இன்னொரு ஜெபத்தை குறித்து நாம இந்த காலவேளையில் பார்க்க போகிறோம். இரண்டு ஜெபங்களை சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்துல ஏறெடுத்தார். அதுல ஒன்று தேவ ஆலயத்துக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், அதற்கு கர்த்தருடைய மகிமை பதில் வந்தது. இன்னொரு ஜெபம் சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்துக்காக தனக்காக அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. அவனுக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு மேல மகிமை காணப்பட்டது. கர்த்தர் உண்மையில உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். சாலமோன் ராஜாவின் மேல ஆண்டவருடைய மகிமை என்ன செய்வது? காணப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு நாம தியானிப்போமாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது அதிகாரம் 13வது வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா அவன் சிறு வயதிலேயே ராஜாவானான். அதனால ஆண்டவருக்கு அவன் பலிகளை செலுத்தினதை நாம இந்த 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்படி பலி செலுத்தின போது ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமானார். நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாராம். அப்பொழுது அவன் விரும்புகிறதை உடனே கேட்கல. அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை சொல்லுகிறான். சாலமோன் 6வது வசனத்தில இருந்து, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் என்று சொல்லுகிறான். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல நீங்க தான் என்ன ராஜாவா ஆக்கினீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடிய ஒரு குமாரனை தாவீதுக்கு கொடுத்ததும் நீங்க தான். இன்னைக்கு அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதுக்கு என்ன ராஜாவா ஆக்கினதும் நீங்க தான் ஆண்டவரே. ஆனா நானும் என்றால் போக்கு வரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவன் தன்னை குறித்து உணர்கிறான். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஒரு பெரிய எண்ணிக்கைக்கு அடங்காத கூட்டத்துல நான் ராஜாவா இருக்கிறேன். ஆனா உமது ஜனங்களை நான் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். ஏன்னா யாரிடத்துல நியாயம் கேட்க வருவாங்க. நான் உங்களுக்கு சரியா நியாயம் விசாரிக்கணும், தவறான நியாயம் விசாரித்து விடக் கூடாது. ஏன்னா நன்மை தீமை இன்னது என்று நான் வகை அறிக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று 9வது வசனத்தில் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானமுள்ள இருதயத்தை அடியனுக்கு தந்தருளும். இதுதான் சாலமோனுடைய ஜெபம், சாலமோன் ராஜாவினுடைய ஜெபம். ஞானமுள்ள
இருதயத்தை அடியேனுக்கு தந்தருளும். எல்லாரும் சொல்லுவோம், ஞானமுள்ள இருதயத்தை அடியேனுக்கு தந்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்தார், இது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொன்னார், நீ நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரியை கேட்கல, ஆனா நீ ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு நீ கேட்டதுனால நான் உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் உனக்கு முன்னாடியே இருந்ததில்ல, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பும் எழும்புவது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. சாலமோனுடைய ஞானம் அவருக்கு முந்தியும் அப்படிப்பட்ட ஞானம் இல்ல, அவருக்கு பிந்தியும் அப்படிப்பட்ட ஞானம் இல்ல. உலகத்திலேயே அதிக ஞானம் உள்ளவன் சாலமோன். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. மிகுந்த ஞானம் உள்ளவன் சாலமோன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அதற்கு பிறகு சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருகிறேன், மகிமையும் உனக்கு நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். இந்த மகிமை என்பது சில மொழிபெயர்ப்புகள்ல ஸ்தோத்திரம் ஹானர் அப்படின்னு எழுதியிருக்கு. சில மொழிபெயர்ப்புல, எபிரேய மொழிபெயர்ப்புல, சரியான மொழிபெயர்ப்புல அது க்ளோரி அப்படின்னு எழுதி இருக்கிறது. ஸ்தோத்திரம், நான் உனக்கு மகிமையை தந்தேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. நான் உனக்கு மகிமையை தந்தேன். ஞானத்தை தந்த ஆண்டவர் மகிமையை கேட்காத ஒரு மகிமையை கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம், நீ சரியா என் வாழ்க்கையை கட்டளைப்படி நடந்தால் உன் நாளை நான் என்ன செய்வேன், நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனோட பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில நமக்கு தேவையானது என்ன? இந்த உலகத்துல ஞானமுள்ள இருதயம். ஞானமுள்ள இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்துல கேட்போமானால் மகிமை நம்மில் காணப்படும். அல்லேலூயா. மகிமை நம்மில் விளங்கும். கேளாத மகிமையை ஆண்டவர் நமக்கும் தந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஞானமுள்ள இருதயத்தை அவரிடத்துல கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலக்கரையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். எப்படி ஞானம்? மிகுதியான ஞானம், புத்தி, கடற்கரை மணலக்கரையான மனோ விருத்தியையும் கொடுத்தாராம். அப்போ சகல கிழக்கத்தின் புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனினுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய ஞானம் எப்படி இருந்தது? சிறந்த ஞானமாய் இருந்தது, மிகுந்த ஞானமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 34வது வசனத்தில் ஸ்தோத்திரம், சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தாங்க. அன்னைக்கு அந்த ஞானத்தை, சாலமோனின் ஞானத்தை கேள்விப்பட்ட எல்லா ராஜாக்களிடத்துல இருந்தோம் அவரிடத்துக்கு அந்த ஞானத்தை கேட்கிறதுக்கு ராஜாக்களுடைய ஆட்கள், ராஜாக்கள், மந்திரிமார்கள் சாலமோனை தேடி வந்தாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 23, 24வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவர் முக தரிசனத்தை தேடினார்கள். ஆமென். சகல தேசத்தாரும் அவர் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷம் வந்துருவாங்க ராஜாவின் முகத்தை பார்க்கிறதுக்கு. ஏன்னா அவர் வாயிலிருந்து வருகிற பொன்மொழிகளை கேட்கிறதுக்கு, அவரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை கேட்கிறதுக்கு எல்லா தேசத்தாரும் அவரை தேடி வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கர்த்தர் ஒரு மகிமை ஞானத்தை கொடுத்ததுனால இப்ப அவனுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? மகிமை வந்துச்சு. எல்லாரும் அவனை தேடி வர்ற அளவுக்கு முக தரிசனம் பண்ண மற்ற ராஜாக்களும் ஞானத்தை கேட்கிறதுக்குரிய ஒரு மகிமையை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாரு? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மத்தேயு 12வது அதிகாரம் 41வது வசனத்துல சேபாவினுடைய அந்த ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் என்று ஆண்டவரே சாட்சி பகர்ந்ததை நாம பார்க்கிறோம். ஒரு ஸ்தோத்திர ராஜஸ்திரீகள் கூட அவன் சாலமோன் ராஜாவினுடைய ஞானத்தை கேட்கும்படி என்ன செய்றாங்க? வந்தாங்க. ஆண்டவர் மகிமையை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் இன்னைக்கு கேட்டால் அந்த ஞானத்தை தந்து மகிமையை அவர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர மகிமை நம்ம தேடி வரும். ஆமென். மகிமை நமக்கு காணப்படும். மகிமை மற்றவர்கள் நம்மை காண வருவார்கள். விசேஷித்த ஒரு ஞானம் இருக்கிறது என்று அவர்கள் நம்மிடத்துல பார்க்க வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா என்று வரக்கூடிய ஒரு நிலைமையை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஞானத்துல சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறோம். இன்னும் சில ஞானத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே தேவ ஆவியினால் அவனை என்ன செய்த? நிரப்பினேன். ஞானம், அறிவு, புத்தி உண்டாக அவன் இருதயத்துல ஞானம் உண்டாகும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினேன். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை செய்கிறதுக்கு தேவன் மோசேக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அதை யூகித்து இப்படித்தான் ஆண்டவர் காட்டியிருப்பார் அப்படின்னு யூகித்து அதை சரியாய் செய்யக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவது. ஞானமுள்ள இருதயம் இருந்தா தேவனுடைய திட்டத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நன்மையான சித்தத்தை நாம பகுத்து அறிய முடியும். இந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை. யோசேப்பை குறித்து ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38-39 வசனங்களிலே இந்த யோசேப்பை குறித்து எகிப்தின் ராஜா சொல்கிறான். ஸ்தோத்திரம். தேவ ஆவியை பெற்ற இந்த ஞானமுள்ள இந்த யோசேப்பு அல்லாமல் வேற யார் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். ஏனென்றால் யோசேப்புக்கு தான் தேவ ஞானம் இருந்தது. உலகத்துல மனுஷன் உலக ஞானமும் இருக்குது, தேவ ஞானமும் இருக்கு. உலக ஞானம் நம்ம பெரிய ஆளா ஆகாது. தேவ ஞானம் நமக்கு மகிமையை கொண்டு வரும். கைகளை ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உலக ஞானம் இன்னைக்கு உலகத்துல மனுஷங்களை பெரியவங்களை ஆக்குகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பெரியவர்கள் ஆக்குகிறது எது? தேவ ஞானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானம் யோசேப்புக்கு தரிசனத்தை அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னதன் மூலம் தான் 7 வருஷம் செழிப்புல ஆகாரத்தை சேர்த்து வச்சாங்க. பண்டகசாலையை கட்டி அடுத்த 7 வருஷம் பஞ்சத்துல அவன் தான் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணினான். இந்த தேவ ஞானம் இல்லைன்னா அன்னைக்கு எகிப்து ஒன்னெல்லாம போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதனாலதான் யோசேப்புக்கு ஒரு மகிமை கிடைத்தது. யோசேப்புக்கு ஒரு மகிமை வந்தது. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவ ஞானமுள்ள ஒரு இருதயம் தேவ ஆவியினால் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞானமுள்ள ஒரு இருதயம் கிடைத்தால் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக நாம மாறுவோம். அல்லேலூயா. அநேகரை காப்பாற்றுகிறவர்களாக மாறுவோம். யோசேப்பு அவன் குடும்பத்துக்கே ஸ்தோத்திரம் காப்பாற்றக்கூடியவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அந்த ஞானமுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பமும் தப்பும், அநேகரும் தப்புவாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம தப்புனாலே ஞானம் தேவை. ஸ்தோத்திரம். சில ஆபத்துகளுக்கு, சில பிரச்சனைகளுக்கு, சில பஞ்சங்களுக்கு, எதிர்காலத்துல வரக்கூடிய சில சூழ்நிலைகளுக்கு நாம தப்பணும்னா நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. ஞானமுள்ள இருதயம் தேவை. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு அந்த ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய பஞ்சத்துக்கு அவன் தேசம் தப்பினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கும் ஞானமுள்ள இருதயம் தேவை. இனி வரும் எதிர்காலத்தில் நாம் தப்பிக் கொள்வதற்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நாம் காப்பாற்றப்படுவதற்கும் ஸ்தோத்திரம் ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவை குறித்து உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவின் மேல உன் கையை வை, அவனுக்கு ஞானத்தை அளிக்கிற. வாசிங்க. ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் அவனை நிறைய பண்ணினாராம். யோசுவாவை கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால நிறைய பண்ணினார். ஸ்தோத்திரம். இந்த யோசுவா ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தினாலதான் தொடர்ந்து அந்த பாலும் தேர் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசித்து ஜனங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பங்கிட்டு கொடுக்கிறதுக்கு பெரிய அது வேலை. ஸ்தோத்திரம். மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் தேசத்தை முழுமையா பிடித்து எதிரியின் கையில் இருந்து அதை முற்றுகையிட்டு ஜெயித்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்கிற ஒரு பெரிய ஞானம் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஞானத்தின் ஆவி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, சத்துருக்களின் கோட்டைகளை பிடிப்பதற்கு ஞானமுள்ள இருதயம் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அடைய வேண்டிய நன்மையை அடைவதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயம் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் இல்லைன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நாம தவற விட்டுருவோம். அருமையானவர்களே, ஞானம் இல்லைன்னா நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் உள்ள ஆவியினால் நிரப்பப்பட்டதுனாலதான் கானானை எப்படி சுதந்தரிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், எரியோவை எப்படி ஜெயிக்கணும், யோர்தானை எப்படி கடக்கணும், அப்படி ஒரே ஒரு இடத்துல கூட ஏமாந்துட்டாரு. அந்த ஞானமுள்ள யோசுவா கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன பண்ண, கிபியோனியர்கள் வந்து நல்லா போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவன் அந்த ஞானம் இருந்து கூட ஏமாற்றப்பட்டான் என்றால் நமக்கு எவ்வளவு ஞானம் முக்கியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா உலகம் நம்ம ஏமாற்ற பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் நம்ம எப்படியாவது ஏமாற்றி அவன் மேல வர்றதுக்கு, அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஞானம் இருந்தாதான் பிழைக்க முடியும். ஞானம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். நம்ம இருதயத்துல தேவ ஞானம் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுக்கிற அந்த ஞானம் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து தாவீதை குறித்து நான் பார்க்கும்போது, தாவீது ஒரு பெரிய ஞானம் உள்ளவராக இருந்தார். சங்கீதம் 119வது சங்கீதம் 98வது வசனமும் 100வது வசனமும் வாசிக்கும் பொழுது, 119வது சங்கீதம் 98வது வசனம், உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து 100வது வசனம், உம்முடைய கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறபடியால் முதியவர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் தாவீதே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்களை விட நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. பெரியவங்களுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா தாவீதுக்கு ஞானம் அந்த பெரியவர்களுடைய ஞானத்தை விட பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அதிக ஞானம் உள்ளவராக தாவீது இருந்தார். ஞானமுள்ள இருதயத்தை நாம கேட்கணும். ஆண்டவர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து பார்க்கும்போது தானியேல் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் 1:4 வேகமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூணாவது வசனம். இருபதாவது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாரோ அதிலே தன் ராஜ்யம் எங்குள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். 10 மடங்கு சமர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலுக்கு ஆண்டவர் 10 மடங்கு சமர்த்தமான ஞானத்தை கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனம் வேகமாக வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனத்துல ஜனங்கள் சொல்றாங்க, இவனிடத்தில் இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, இவரிடத்துல இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது? இயேசுவின் ஞானத்தை குறித்து அன்றைக்கு ஆச்சரியப்பட்டார்களாம். இயேசுவின் ஞானம் எப்படி வந்தது? இவன் தச்சன் அல்லவா, தச்சருடைய குமாரன் அல்லவா என்று பேசினார்கள். இயேசுவின் ஞானம் ஏனென்றால் லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம் 52வது வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 2:40 வேகமாக 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஞானத்தினால் நிறைந்தது. 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்தில் விருத்தி அடைந்து வளர்ந்தார். இயேசுவின் ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சொன்னார், சாலமோனிலும் சோத்திரம் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உலகத்துல அதிக ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. பெரிய ஞானி, சர்வ ஞானி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அந்த இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் நாங்கள் இருக்கிறோம். நமக்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? ஞானமுள்ள இருதயம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல ஞானத்தை அளிக்கிற ஆவியானவர் அவர் மேல தங்கியிருப்பார் என்று எழுதி இருக்கிறது. ஞானத்தை அளிக்கிற ஆவியானவர் இயேசுவின் மேல தங்கி இருந்தார். நம்ம மேல இன்னைக்கு ஞானத்தின் ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 2 ஸ்தேவானை குறித்து அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தேவான் பேசின ஞானத்துக்கு அவன்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாம போயிட்டான். அல்லேலூயா. யாரும் எதிர் பேச முடியாத அளவுக்கு ஒரு ஞானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் எதிர்த்து அவன்கிட்ட என்ன செய்ய முடியல? ஸ்தேவான் கிட்ட நிற்க முடியல, பேச முடியல. அந்த அளவுக்கு ஞானத்தை ஆண்டவர் ஸ்தேவானுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல ஸ்தோத்திரம். பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறார். பவுலுக்கு ஆண்டவர் ஞானத்தை அருளினார். அதனால்தான் பவுல் அநேக நிருபங்களை எழுத முடிந்தது. கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவோம். ஞானம் இல்லைன்னா எழுத முடியாது. கைகளை ஆமென் சொல்லுங்க. ஞானம் இல்லைன்னா பேசவும் சொல்லுங்க, பேசவும் முடியாது. ஞானம் இல்லைன்னா எழுதவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாம் நமக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு மெய் ஞானத்தை நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிறார். சோதனை இந்த ஞானம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்குதுன்னா
செல்வம் இருக்குதான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல எழுதியிருக்கிறது, ஞானம் இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கான்? செல்வம் இருக்கான். ஞானம் இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கான்? கனம் இருக்கான், மகிமை இருக்குதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானம் இருந்துச்சுன்னா அங்க என்ன வந்துடும்? மகிமை வந்துடும், செல்வமும் வந்துடும், எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். ஞானம் இல்லாததுனால நம்ம ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் உண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டு, கனம் உண்டு, ஸ்தோத்திரம், தீர்க்காயுசு உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. கர்த்தர் கேளாதவைகளை தருவார் ஞானத்தை கேட்கும் போது. ஆமென். ஞானத்தை தேடும் போது, ஞானத்தை கண்டடையும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்துல கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல கேட்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். சாலமோனை போல ஆண்டவரிடத்துல நாம விரும்புகிறது என்ன தெரியுமா? எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே, ஞானமுள்ள இதயத்தை தாரும் ஆண்டவரே. படிப்புக்கு மாத்திரம் தான் ஞானம்னு நினைக்கிறாங்க உலகத்துல. இன்னைக்கு வேலைக்கு மாத்திரம் தான் ஞானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஸ்தோத்திர, உலகத்துல ஒவ்வொரு காரியத்துக்கும் இனி வருகிற காலத்துக்கு நமக்கு ஞானம் இல்லைன்னா வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்காலத்துக்கு நமக்கு தேவை ஞானம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஞானமுள்ள இதயத்தால் நிரப்புவாராக. கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. ஞானத்தை அளிக்கிற ஆவியானவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை அளிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானமுள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த ஞானத்தை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சபை ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிற சபையாக மாறும்.